ஹலோ, இந்த வீடியோவில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மேகி மாதிரி பாஸ்தாவும் நமக்கு ஷாப்பில் கிடைக்கும். அதை வாங்கி நல்லா சுடு தண்ணியில் போட்டு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது சால்ட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வந்துடும். அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட 1 கப் பாயில் பண்ண சூடான பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடும். இது கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் பூண்டு, வெங்காயம், சிகப்பு, பச்சை, மஞ்சள், கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதும் இது கூட நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தாவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சாஸ்லாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 5-6 காஞ்ச மிளகாய் நான் மிக்சியில் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பீஸா பண்ணுற மசாலா இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் பாயில் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும். ஸ்வீட் கார்ன் இருந்தால் நீங்கள் பாயில் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நாங்கள் இதை சாப்பிட ஆரம்பித்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.